நீர்க்கட்டை உடைக்கும் சுரைக்காய் பயன்படுத்தி சுவையான கட்லெட் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். சுரைக்காய் 1 அரிசி மாவு 1 கப் கடலை மாவு அரை கப் வெங்காயம் 1 பச்சை மிளகாய் 5 கறிவேப்பிலை கொத்தமல்லி தலா 1 கொத்து சோம்பு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு. முதலில் எடுத்துக்கொண்ட சுரைக்காயை தோல் விதை நீக்கி சுத்தம் செய்து பின் நன்கு துருவி தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும். பின் இதனுடன் சம அளவு அரிசி மாவு கடலை மாவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து 2 முதல் 3 வரை நிமிடங்களுக்கு மூடி வைக்கவும். இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி மாவு உள்ள பாத்திரத்திற்கு மாற்றவும். தொடர்ந்து இதனுடன் சோம்பு மிளகாய் பொடி ஆகியவற்றையும் சேர்த்து கையில் பிடிக்கும் அளவுக்கு நன்கு பிசைந்து 10 முதல் 15 வரை நிமிடங்களுக்கு ஊற வைக்க கட்லெட் மாவு ரெடி. தற்போது கட்லெட் பொரித்து எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும். இதனிடையே தயாராக உள்ள கட்லெட் சேர்மத்தை சிறு சிறு உருண்டை அளவில் எடுத்து வேண்டிய வடிவில் தட்டி தயாராக எடுத்து வைக்கவும். எண்ணெய் நன்கு கொதிக்கும் நிலையில் தயாராக உள்ள கட்லெட் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்க சுவையான சுரைக்காய் கட்லெட் ரெடி.